முதலமைச்சர் விஜயின் ஆட்டம் இனி ஆரம்பமாகும் அப்படின்ற ஒரு தகவல் இப்போ வெளிவந்திருக்கு. அதாவது பிரபல ஜோதிடர் அவர்கள் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை வைத்து தற்போது ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டுள்ளார் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா தெரிவிக்கலாம். அதாவது ஜோதிடர் அவர்கள் என்ன விஷயத்தை அவர்கள் தரப்புல தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஷ்டமத்து சனி ஓவராக கூடிய காலகட்டம் வந்துடுச்சு. இனிதான் முதலமைச்சர் விஜயின் ஆட்டம் ஆரம்பமாக போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் தெரிவிக்கிறார். ஆட்சியை இழக்கவும் தயங்க மாட்டார் அப்படின்ற ஒரு தகவல் தற்போது வெளிவந்திருக்கு. பிரபல ஜோதிடர் அவர்கள் தெரிவித்த கணிப்புல என்ன தகவல் வெளிவந்திருக்கு, அதாவது முதல்வர் விஜய் அவர்களுக்கு அடுத்தடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில என்ன விஷயத்தை அவர் எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கிறத கண்டிப்பா நாம இந்த வீடியோ மூலம் நிச்சயமா தெரிந்து கொள்ளலாம். தற்போது பாத்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்களுக்கு பல ரீதியான சவால்கள், நெருக்கடிகள், நிறைய விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்ததுங்க. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே பாத்தீங்கன்னா நிறைய விமர்சனங்களை அவர் சந்தித்து வந்தார், நிறைய பிரச்சனைகளையும் அவர் சந்தித்து வந்தார் அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம தெரிவிக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல பிரபல ஜோதிடர் அவர்கள் தெரிவித்த விஷயம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். அதாவது முதல்வர் விஜயின் ஜாதகத்தை அலசி ஆராய்ந்த பிரபல ஜோதிடர் அவர்கள் இனிதான் அவருடைய ஆட்டம் ஆரம்பமாக போகுது அப்படின்ற ஒரு தகவலை தற்போது தெரிவித்து இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கூட்டணி கட்சிகள் தேவையின்றி முரண்பாடு பிடித்தால் அவர்களுக்கு விஜய் அடிபணிய மாட்டார் என்று அவர்கள் தரப்புல நிச்சயமா தெரிவித்து இருக்கிறார். தமிழக அரசியலில் தற்போது ஹாட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மற்றும் அவரது அரசியல் நகர்வுகள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த அரசியலில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது அடுத்த அரசியல் களத்தில் அவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயமாகவும் கண்டிப்பா இருக்கிறது. இந்த ஆர்வத்தை விஜய் அவர்கள் மக்களிடையே நிச்சயமா எழுப்பி இருக்கிறார் அப்படிங்கிறத நாம உறுதியாகவே தெரிவிக்கலாம். இதற்கிடையே பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக விஜய் அவர்களுடைய ஜாதக பலம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து பொதுமக்களுக்கு, அரசியல் நோக்கர்களுக்கும் தீவிரமாக விவாதித்து வருகின்றனர். இந்த நிலையில பாத்தீங்கன்னா பிரபல ஜோதிடரும் பாஜக நிர்வாகியுமான செல்வி தாமோதரன் அவர்கள் பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் என்பது 360 என்ற யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில விஜயின் அரசியல் எதிர்காலம் மற்றும் அவரது ஜாதக அமைப்பு குறித்து பல்வேறு அதிரடியான கணிப்புகளை நேர்காணல் ஒன்றில் பகிர்ந்து இருப்பதாக ஒரு தகவல் இப்போ வெளிவந்திருக்கு. அதாவது அஷ்டம சனி விலகியது, நேற்று பங்க ராசி யோகம் ஆரம்பமாக போகுது அப்படின்ற ஒரு தகவல் அவர்கள் தரப்புல தெரிவித்து இருக்கிறார். விஜயின் ஜாதகத்தை ஆழமாக அலசி ஆராய்ந்து உள்ளதாக கூறும் ஜோதிடர் அவர்கள் விஜய் அவர்களுக்கு கிரகங்களின் சாதகமான சூழல் தற்போது தொடங்கி உள்ளதாக குறிப்பிட்டு இருக்கிறார். விஜய் அவர்களுக்கு இப்போது நீச்ச பங்க ராஜயோகம் அதாவது அற்புதமாக அமைந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்த அவருக்கு ஆட்டி படைத்த அஷ்டம சனி பார்த்தீங்கன்னா தற்போது முழுமையாக விலகிவிட்டதுங்க. அதாவது 8ஆம் இடத்து சனி அப்படின்னு சொல்லப்படுது. இது அனைத்துமே இப்ப விலகி இருக்கிறதுனால தற்போது அவர்களுக்கு நல்ல காலம் ஆரம்பமாகி இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் இப்ப வெளிவந்திருக்கு. இனி வரும் காலங்களில் அவரது உண்மையான அரசியல் ஆட்டம் ஆரம்பமாகும் அப்படிங்கிறத நிச்சயமா அவர்களுடைய தரப்புல ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. இனி வரும் காலங்களில் தமிழக அரசியல் களம் மிக விறுவிறுப்பாக மாறும் என்றும், குறிப்பாக விஜய்க்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இடையேதான் நேரடி போட்டி நிலவும் என்றும் அவர் ஆணைத்தரமாக கணித்து உள்ளாருங்க. அரசியல் களத்துல சூடு பிடிக்கக்கூடிய நிறைய மாற்றங்கள் அடுத்தடுத்து நிகழ போகுது அப்படிங்கிறத இதனிடையே நிச்சயமா நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த மாற்றம் கண்டிப்பா நடக்க போகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். முதலமைச்சர் விஜயின் குணாதிசயங்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளை கையாளக்கூடிய விதம் குறித்து செல்வி அவர்கள் பிரபல ஜோதிடர் செல்வி அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்து இருக்கிறார். விஜய் ஒருபோதும் மற்றவர்களின் பிடிவாதத்திற்கு வளைந்து கொடுக்க மாட்டார் அப்படின்ற ஒரு தகவல் சொல்லி இருக்கிறார். துணிச்சலான முடிவாக என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டணி கட்சிகள் தேவையின்றி முரண்டு பிடித்தாலோ அல்லது தவறான அரசியல் அழுத்தங்களை கொடுத்தாலோ விஜய் அவர்கள் அதற்கு அடிபணிய மாட்டார் அப்படின்றத கண்டிப்பா சொல்லி இருக்காங்க. ஆட்சி போனால் பரவாயில்லை, நான் எதிர்கட்சியாகவே இருந்து கொள்கிறேன் என்று சொல்லும் அசாத்திய துணிச்சல் விஜயனுடைய ஜாதகத்திற்கு, அதாவது விஜய் அவர்களுடைய ஜாதகப்படி அவருக்கு இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கு.
ஸோ எதையுமே அவர் அவ்வளவு எளிதாக தான் தன் எல்லைக்குள் அனுமதிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லி இருக்காங்க. ஸோ இந்த உறுதியான அரசியல் நிலைப்பாட்டை ஜோதிடர் அவர்கள் விளக்கி இருக்கிறார். அதாவது எதையுமே அவர்களுக்கு ஒரு துணிச்சலான முடிவை மட்டுமே எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இப்போ இருக்கிறது. ஸோ எதையும் நன்றாக யோசித்து நன்றாக ஆலோசித்து ஒரு முடிவை அதிரடியாக அவர் எடுப்பார். ஸோ முதலமைச்சர் விஜய் அவர்கள் யாருக்கும் பயப்படாமல் எந்த முடிவாக இருந்தாலும் அவர் தனிப்பட்ட முடிவாகவே அவருக்கு சரி என்று பார்த்தால் உடனடியாக எடுப்பார்ன்ற தகவலும் இப்போ வெளிவந்திருக்கு. நிர்வாக திறனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா விஜய் அதிகாரிகளின் தலையீடு இன்றி நேரடியாக முடிவுகளை எடுப்பார் என நம்பிக்கை தெரிவித்து இருக்கிறார். குறிப்பாக CMDA அதாவது போன்ற முக்கிய துறைகளில் நிலவும் முறைகேடுகளை களைந்து ஊழலை ஒழிக்க அவர் எடுக்கக்கூடிய அதிரடி நடவடிக்கைகள் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெறும் என்றும் அவர் எதற்கும் அஞ்சாத ஒரு ஃபைட்டிங் காக் போல செயல்படுவார் என்றும் ஜோதிடர் அவர்கள் சொல்லி இருக்காங்க. ஸோ பிரபல ஜோதிடர் செல்வி அவர்கள் இந்த மாதிரி புகழாரம் சூட்டி உள்ளதாகவே இப்போ ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. விஜயின் தாக்கம் தமிழகத்தை தாண்டி தேசிய அளவிலும் எதிரொலிக்கும் என்பது ஜோதிடருடைய கணிப்பாகவே இருந்திருக்கு. அதாவது ஃபேன் இந்தியா முகம், அதாவது விஜய் ஒரு ஃபேன் இந்தியா முகம் கொண்டவர். தாவேகா கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை மூலம் அவர் உருவாகியுள்ள நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா மிக பெருசு அப்படின்னு சொல்லப்படுது. தூத்துக்குடி போன்ற தென் மாவட்டங்களில் கூட விஜயின் பிம்பத்தை நம்பி மக்கள் வாக்களிக்கும் சூழல் நிச்சயமா இருக்கிறது. இது இந்திய அரசியலிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அவரை சொல்லியிருக்காரு. இருப்பினும் பார்த்தீங்கன்னா காங்கிரசுடன் இணைவதோ அல்லது இணக்கமான சூழலை கையாளுவதோ விஜய்க்கு சில அரசியல் சவால்களை உருவாக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜோதிடர் அவர்கள் விஜய் அவர்களுக்கு எச்சரித்து உள்ளார் அப்படிங்கிறத நாம தெரிவிக்கலாம். புதிய அரசியல் அத்தியாயத்திற்கு வாழ்த்து தெரிவித்த ஜோதிடர் செல்வி அவர்கள் தமிழக ஆன்மீக துறையில் நிலவும் முறைகேடுகளை களைய வேண்டும் என்றும் கோவில்களுக்கு வரும் சாமானிய பக்தர்களுக்கு சரியான விரிவான தரிசன வசதிகளை உறுதி செய்ய வேண்டும் என்று தனது கோரிக்கையாக முன்வைத்து இருக்கிறார். வெற்றியின் ஜாதக பலமும் அவரது கடுமையான உழைப்பும் இணைந்து தமிழக அரசியலில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என்பதை முக்கியமான சாரம்சமாக அமைந்துள்ளது அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாகவே சொல்லப்படுது. ஸோ விஜய் அவர்களுக்கு இப்போ நல்ல காலம் பிறந்து விட்டது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம சொல்லலாங்க. ஸோ விஜய் அவர்கள் இந்த அரசியல் களத்தில் அடுத்தடுத்து என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார் அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம வெயிட் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். ஸோ இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நம்ம சேனலில் போடக்கூடிய அரசியல் சார்ந்த வீடியோகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.